Hi friends, welcome to தங்க கணிதம். இன்னைக்கு நாம third year BSc Maths Complex Analysisல polar form of CR equationsல theorem number 1 தான் வந்து பார்க்க போறோம். இப்ப வாங்க இந்த theorem பார்க்கலாம். If f of z equal to u of r comma theta plus I v of r comma theta is differentiable at z is equal to r into e power I theta, then ur is equal to 1 by r v theta, u theta is equal to minus r vr. அப்படிலாம் இதை இந்த மாதிரியும் சொல்லலாம். அதாவது டோ யூ பை டோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 பை ஆர், டோ வி பை டோ தீட்டா, டோ வி பை டோ ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 1 பை ஆர் இன்டூ டோ யூ பை டோ தீட்டா. ஸோ இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜென்ரலாக ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா நாம் அது எப்படி எழுதுவோம்? இசட் இஸ் ஈக்குவல் டு சம் ஏ பிளஸ் ஐபி இந்த மாதிரி ஃபார்மெட்டில் இருக்கும் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகேங்களா? இது வந்து கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸை சொல்லும் போது z is equal to x plus iy இந்த மாதிரி நாம எழுதுவோம். ஸோ இந்த மாதிரி எழுதிக்கும் அப்படின்னா இது நேம் என்னன்னா கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் ஃபார்மேட்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நாம எழுதியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இதுவே வந்து போலார் ஃபார்ம்ல எப்படி இருக்கும் அப்படின்னா z is equal to r into e power I theta அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இதுல r அப்படிங்கிறது என்னன்னா மாடுலஸ் அண்ட் தீட்டா அப்படிங்கிறது ஆர்கியூமெண்ட். புரியுதுங்களா? ஆறுங்கிறது மாடுலஸ், தீட்டாங்கிறது ஆர்கியூமெண்ட். இப்போ வாங்க இந்த தியரத்தோட சொல்யூஷன் பார்ட்டுக்கு போகலாம். லெட் z is equal to r into e power I theta. இது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்காம ப்ரூவ் தட்னு சொல்லிட்டு இந்த இது கொடுத்துருந்தாலும் இதை நம்மளே எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ லெட் z is equal to r into e power I theta. நெக்ஸ்ட் f of z, இதை நம்ம wன்னு ஒரு நேம் கொடுத்துருக்கோம். ஸோ w is equal to f of z is equal to u plus iv. இதை ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். அதாவது u plus iv is equal to f of z. இல்லை இசட்னா என்ன? r into e power I theta தானே, அதை எடுத்து இங்கே நாம எழுதிக்கலாம். இது நம்மளோட ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் ரெண்டு சைடும் நாம பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு r. ஓகே, இப்போ பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன வரும்? யூவை வந்து பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு r. ஸோ அதனால இதை நாம டோ யூ பை டோ ஆர் அப்படின்னு எழுதிக்கிறோம். பிளஸ் ஐ இன்டூ வியை வந்து பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர். அதனால இதை நாம டோ வி பை டோ ஆர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, அடுத்தது இப்போ ரைட் ஹேண்ட் சைட் ஃபங்க்ஷனுக்கு வரும். ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு எஃப் ஆஃப் ஆர் இன்டூ இ பவர் ஐ தீட்டா அப்படின்னு இருக்கு. அதாவது எஃப்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஆர் அண்ட் தீட்டான்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியபிளை வச்சு ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு இருக்கு. ஓகே, அப்போ இது ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் அந்த டைப்ல இருக்கு. அப்போ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இந்த அவுட்டர்ல இருக்க இந்த ஃபங்க்ஷன் எஃப் நாம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதுக்கப்புறமா இன்னர்ல இருக்கிற ஆர் இ பவர் ஐ தீட்டா ஃபங்க்ஷனை நாம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகே, இப்போ அவுட்டர்ல இருக்க ஃபங்க்ஷன் எஃப் நாம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது எஃப் டேஷ். ஓகே, ஸோ அப்போ என்ன வரும்? எஃப் டேஷ் ஆஃப் ஆர் இன்டூ இ பவர் ஐ தீட்டா இன்டூ இப்போ இந்த இன்னர்ல இருக்க இந்த ஃபங்க்ஷனையும் நாம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர். அப்போ என்ன வரும்? டோ பை டோ ஆர் ஆஃப் ஆர் இன்டூ இ பவர் ஐ தீட்டா அப்படி நமக்கு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஸோ எஃப் டேஷ் ஆஃப் ஆர் இன்டூ இ பவர் ஐ தீட்டா இன்டூ இப்போ இங்கே நம்மளோட டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் தான். இப்போ பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ இந்த வேரியபிள் ஆரை தவிர வேற எந்த வேரியபிள் வந்தாலும் அதை நாம கான்ஸ்டன்டா தான் ட்ரீட் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல நமக்கு தீட்டா அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகே, அப்ப தீட்டாங்கிறது கான்ஸ்டன்ட்னா கான்ஸ்டன்ட் இன்டூ ஐ அப்படின்னு வரும்போது அதுவும் ஒரு கான்ஸ்டன்ட் தான். அப்ப எக்ஸ்போனன்ஷியல் பவர் ஆஃப் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். ஓகே, அப்ப இந்த இடத்துல நமக்கு இ பவர் ஐ தீட்டா அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இ பவர் ஐ தீட்டா இன்டூ ஆர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1. ஓகேங்களா? ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் தான் பண்றோம். அப்போ ஆர் வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்றோம் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் அப்படிங்கிறப்போ அதோட வேல்யூ 1. ஓகே, அப்போ என்ன வரும்? எஃப் டேஷ் ஆஃப் ஆர் இன்டூ இ பவர் ஐ தீட்டா இன்டூ இ பவர் ஐ தீட்டா இன்டூ 1. இது நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு நாம மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை பார்ஷியலா டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா. நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? u plus iv is equal to f of z equal to f of r into e power I theta. இதுதானே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இதுல நம்ம தீட்டாவை வச்சு பார்ஷியலா டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அப்ப என்ன வரும்? u வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டோ u பை டோ தீட்டா அப்படின்னு வருமா? அதுதான் இங்க எழுதியிருக்கோம். ஸோ டோ u பை டோ தீட்டா பிளஸ் ஐ இன்டூ v டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டோ v பை டோ தீட்டா, அதுதான் இங்க எழுதியிருக்கோம். ஐ இன்டூ டோ v பை டோ தீட்டா ஈக்குவல் டு
இப்போ எஃப் ஆஃப் ஆர் இ பவர் ஐ தீட்டா எஃப் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஃப்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஆர் இ பவர் ஐ தீட்டான்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு. அப்போ இது ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் டைப். இப்போ இதை ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும்? எஃப் டேஷ்னு வருமா? ஸோ எஃப் டேஷ் ஆஃப் ஆர் இன்டூ இ பவர் ஐ தீட்டா இன்டூ இந்த இன்னரில் இருக்கிற இந்த ஃபங்க்ஷனை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க. எஃப் டேஷ் ஆஃப் ஆர் இன்டூ இ பவர் ஐ தீட்டா இன்டூ ஆக்சுவலாக எப்படி வந்திருக்கும்னா எஃப் டேஷ் ஆஃப் ஆர் இன்டூ இ பவர் ஐ தீட்டா இன்டூ டோ பை டோ தீட்டா ஆஃப் ஆர் இன்டூ இ பவர் ஐ தீட்டா இப்படி வந்திருக்கும். புரியுதுங்களா? சரி, இதில் நம்ம பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படிங்கிறப்போ நம்மளோட வேரியபிள் இந்த தீட்டா இருக்கு இல்லையா, இதை மட்டும்தான் வேரியபிளாக கன்சிடர் பண்ணணும். ஆரை வந்து கான்ஸ்டண்ட்டாக நம்ம ட்ரீட் பண்ணணும். ஓகே, அப்போ கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் இல்லை, இப்போ 2x இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2x வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? 2 அப்படியே எடுத்து எழுதிப்பீங்க. இன்டூ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1ன்னு போடுவீங்க. ஞாபகம் இருக்கா? அதே கான்செப்ட் தான். இந்த இடத்துல நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆறுங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. அதனால ஆறு அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். இ பவர் ஐ தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? ஜென்ரலா இப்போ இ பவர் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண வரும். அகைன் இ பவர் எக்ஸே தானே வரும். அதே கான்செப்ட் தான். இந்த இடத்துல நமக்கு இ பவர் ஐ தீட்டான்னு இருக்கு. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இ பவர் ஐ தீட்டா அப்படியே வரும். பட் தீட்டால ஒரு கோஎஃபிஷியன்ட் வேல்யூ ஐ இருக்கு. அதனால இன்டூ ஐ. புரியுதுங்களா? சரி, அவ்வளோதான். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் ஆர் இன்டூ இ பவர் ஐ தீட்டா இன்டூ ஆர்ஐ இன்டூ இ பவர் ஐ தீட்டா அப்படின்னு இருக்கு. இந்த ஆரை என்ன பண்ண போறோம்னா ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட் சைடு நம்ம எடுத்துட்டு போயிடுறோம். எடுத்துட்டு போகும்போது என்ன ஆகும்? இங்க ப்ராடக்ட்ல இருக்கு, அப்படியே ஆப்போசிட் சைடு வரும்போது டிவைட்ல மாறிடும். ஸோ அப்போ 1/Ri இன்டூ டோ யூ பை டோ தீட்டா பிளஸ் ஐ இன்டூ டோ வி பை டோ தீட்டா ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் ஆர் இ பவர் ஐ தீட்டா இன்டூ இ பவர் ஐ தீட்டான்னு இருக்கும். இதை நம்மளோட தேர்ட் ஈக்குவேஷனா நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். கரெக்டுங்களா? இப்போ ரெண்டுத்தையும் அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன், இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு சேமாக இருக்கு. கரெக்டுங்களா? அதாவது இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் ரெண்டுத்துலையுமே ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு சேமாக இருக்கு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம் இல்லையா? அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் நம்பர் 3 இன் ஈக்குவேஷன் நம்பர் 2. சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும்? dou u by dou r plus I into dou v by dou r equal to f dash of r e power I theta into e power I theta equal to second equationல left hand side இந்த value 1/ri into dou u by dou theta plus I into dou v by dou theta. இதை வந்து எடுத்து நாம எழுதிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இப்போ இங்க டினாமினேட்டர்ல ஐ இருக்கு இல்லையா, இது நியூமரேட்டர்ல இருந்துச்சுன்னா அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட்னு நம்மளால பிரிச்சிருந்திருக்க முடியும். பட் இங்கே டினாமினேட்டரில் இருக்கு ஐ. அதனால் இதை எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை ஐ அப்படின்னு போடுறோம். ஏன்னா அப்படி போட்டால் தான் நமக்கு டினாமினேட்டரில் ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர்னு வரும். டினாமினேட்டரில் ஐயே இல்லாமல் நம்ம ஐ ஸ்கொயர் பதிலாக -1 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது நியூமரேட்டரில் மட்டும் ஐ இருக்கும். இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும்? ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் நம்மளால் பிரிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பில் நான் மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை ஐ அப்படின்னு போடுறேன். ஸோ நியூமரேட்டரில் இந்த 1 கூட ஐயை மல்டிப்ளை பண்ணும்போது ஐன்னு வந்துடுது. டினாமினேட்டரில் ஐ இன்ட்டு ஐன்னு இருக்குமா? இந்த இடத்துல ஐ இன்ட்டு ஐ என்ன வரும்? ஐ ஸ்கொயர்னு வரும். கரெக்டுங்களா? பட் ஐ ஸ்கொயரோட வேல்யூ என்னது? -1. ஓகே, அதனால் இங்கே -1 போட்டுக்கிறோம். இந்த மைனஸை நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் இது அகெயின் இந்த ப்ராக்கெட் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அதாவது ஜஸ்ட் இதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? -i/r இன்ட்டு டோ யூ பை டோ தீட்டா மைனஸ் ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர் டிவைட் பை ஆர் இன்ட்டு டோ வி பை டோ தீட்டா அப்படி நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1 இல்லையா? ஸோ இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வரும் 1/r டோ வி பை டோ தீட்டா. இதுக்கப்புறம் ரெண்டு சைடும் நம்ம ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸை ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன், ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரியல் பார்ட்டோட வேல்யூ டோ யூ பை டோ ஆர், ரைட் ஹேண்ட் சைடில் ரியல் பார்ட்டோட வேல்யூ இதுதான் 1/r டோ வி பை டோ தீட்டா. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இமேஜினரி பார்ட்டோட வேல்யூ டோ வி பை டோ ஆர், ரைட் ஹேண்ட் சைடில் இமேஜினரி பார்ட்டோட வேல்யூ என்ன வரும்? ஒன்றில் ஐக்கு பக்கத்தில் இருக்கிறது என்ன வரும்? மைனஸ் டோ யூ பை டோ தீட்டா டிவைட் பை ஆர். கரெக்டா? அதுதான் -1/r டோ யூ பை டோ தீட்டா. அவ்வளோதான். இதையே நம்ம ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம். என்னன்னா டோ யூ பை டோ ஆரை எப்படி எழுதிக்கலாம்? யூஆர்னு எழுதிக்கலாமா? அதே மாதிரி இந்த டோ வி பை டோ தீட்டாவை வி தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். அகெயின் டோ வி பை டோ ஆரை விஆர்னும் டோ யூ பை டோ தீட்டாவை யூ தீட்டானும் எழுதிக்கலாம். அவ்வளோதான், இந்த தியரத்தை நாம ப்ரூவ் பண்ணிட்டோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.